ஏற்படுற எந்த பிரச்சனையும், உடல் சூடால் வர பிரச்சனை, வயிறு செரிமானம் இல்லாமல் சாப்பாட்டை பார்த்தாலே ஒரு சிலருக்கு வாந்தி வரும், இதுக்கு மாதுளம் பழம் நிறையா அவங்க சாப்பிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா டயாபெட்டிஸும் சரி, பிரசவ காலத்துக்கு முன்னாடி கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு வர டயாபெட்டிஸு, கிட்னி பிரச்சனை, ஹை குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளுக்கோஸை நிறைய டாலரேட் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை, நிறைய அடிக்கடி யூரின் போகாமல், அப்புறம் நைட்டு வந்து மோஷன் அவங்களுக்கு நைட்டு வந்து எப்போதுமே கர்ப்பிணி பெண்கள் வந்து முக்கியமாக அதுவும் 7 மாதத்துக்கு அப்போலேருந்து அவங்க வந்து நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிடணும். ஏன்னா லேட்டாக சாப்பிடும்போது சாமான்லாம் செரிக்காமல், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிக்காமல் நெஞ்சில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வராது. அதனால் அவங்களுக்கு வந்து பசி எடுத்தோடனே 7 மணிக்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் கழித்து தான் அவங்க உறங்க போகும்போது நல்ல செரிமானம் ஆகி காலையில் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் அவங்களால ஈஸியாக மோஷன் போக முடியும். கான்ஸ்டிபேஷனும் வராமல்